வணக்கம். எப்போதும் புழுவு மத்தியிலேயே கவனம் வச்சு நீங்கள் ஒவ்வொரு செயலையும் செய்ய தொடங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு மகா வெற்றி வந்து கிடைக்குதோ இல்லையோ, மகா ஆனந்தம் கிடைக்கும். ஆனந்தத்தை முழுமையா அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, புழுவு மத்தியிலேயே நீங்கள் கவனம் வச்சு பயணம் பண்ணுறதுக்கான வேலையை செய்ய தொடங்கணும். அதுக்கு தினந்தோறும் ஒரு தியானத்தை வந்து அமைதியை கண்ண மூடி, தெய்வத்தையும் குருவை நினைச்சிட்டு வணங்கி, அந்த புழுவு மத்தியில கவனம் வச்சு நீங்கள் செஞ்சுட்டே வரணும். என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு குரு கிடைச்சார் அப்படின்னா, அந்த குருவுடைய வாய்ப்பு கிடைச்ச உடனே உங்களுக்கு என்ன பண்ணுறோம், இது வந்து மேன்மையான நிலை வந்து கிடைக்க தொடங்கும். இந்த புது மருந்துல கவனம் வச்சு நீங்க பண்ண உங்களுக்குள் நீங்கள் உங்களை உணரக்கூடிய தன்மை வந்துகிட்டே இருக்கும். வரும்போது வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த விஷயம் உங்களை அதிகமா தாக்காம பாதுகாப்பு. அதனாலதான் எப்போதும் தியானத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் ரிஷிகள் யோகிகள்லாம் வெளியிலிருந்து புறத்தே வரக்கூடிய எந்த விஷயத்தையும் அகத்துக்குள் கொண்டு போக மாட்டாங்க. அகத்தே இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்குள்ளேயே பயணம் பண்ணுவாங்க. அப்படி பயணம் பண்றதுனால அவங்களுக்கு இந்த கவலை தோல்வி என்பது வரவே வராது. இந்த புறத்தால் இருக்கக்கூடிய எந்த தோல்வியையும் இந்த ரிஷிகள் மொழிகளை பாதிக்காது. அப்படி நீங்க வாழ ஆசைப்பட்டீங்கன்னா குடும்பத்திலேயே கவனம் வச்சு